எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் காரப்பொரி பஃப்டு ரைஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஆனால் வந்து க்ரீன் ஹேபிட்னு ஒரு பிராண்டில் அமேசானில் மல்டி கிரெயின்ஸோட பஃப்டு வெரைட்டிஸ் கிடைக்கிது. ஸோ ராகி குர்முரா ஜோவார் குர்முராவும் நான் வாங்கியிருந்தேன் காம்போ பேக்கு. 200 ரூபீஸில் வந்து 200 கிராம்ஸ் ஈச் பை ஒன் கெட் ஒன் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு ஒரு பேல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். மைக்ரோவனில் 1.5 மினிட்ஸ் அந்த ராகி குர்முராவே மக்னாவே கார்ன்ஃப்ளெக்ஸையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ரோஸ்டட் பெங்கால் கிராம், அப்புறம் கிரவுண்ட் நட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சாப்டு ஆனியன்ஸ், சாப்டு டொமேட்டோஸ், சாப்டு கொரியாண்டர், அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப்புக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து தாமரிண்ட் அண்ட் ஜாகரி வச்சு அந்த பானிபூரியோடைய ஸ்வீட் பான் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடரும் இதில் சால்ட் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பொரியோட சால்ட்டே பத்துச்சு. ஸோ அதுவே இனஃபாக இருந்துச்சு. ஸோ கூட வந்து கார்னிஷிங்க்கு சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யம்மியாக இருந்தது இந்த ஸ்நாக்கு. ஸோ டாப்டு வித் ஓம்பொடி பேல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுக்காக. ஸோ இது வந்து பையன் வீட்டில் எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. இந்த ஸ்நாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யம்மி ராகி குர்முரா பேல் ரெடி.